புதுச்சேரி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள், யாகசாலை வழிபாடுகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றன. 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அருகே மேல்பேட்டை கிராமத்தில் சட்டவிரோதமாக மது மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக கிருஷ்ணமூர்த்தி என்பவரை ஒலக்கூர் போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 11 மதுபாட்டில்கள், 196 புகையிலை பாக்கெட்டுகள் மற்றும் 6,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட காணை கிழக்கு ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சாணிமேட்டில் இருந்து ஹெல்மெட் அணிந்து ஸ்கூட்டரில் பயணித்த அமைச்சர் 100 நாள் வேலை திட்ட பணிகள் மற்றும் அரசு பள்ளியை பார்வையிட்டார். அமைச்சரின் இந்த திடீர் ஸ்கூட்டர் ஆய்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டிவனம் பெண்கள் விடுதியில் விழுப்புரம் மாவட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது, பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் அவசர உதவிக்கான 1091 இலவச உதவி எண்ணை பயன்படுத்துவது குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஒலக்கூரில் ஜல் ஜீவன் திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மணிகண்டன் தலைமையிலான 5 பேரை போலீசார் அப்புறப்படுத்தினர். திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் அடுத்த கட்டமாக பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.